ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, சொல்லுங்க வினோத். வணக்கம். நான் கானா வினோத். எதுக்காகன்னா சொல்லுங்க பாக்கியா. சொல்லுங்க. சொல்லு நீ. இப்ப லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, நாங்க எலிமினேட் ஆயிட்டோம் குக் வித் கோமாளில இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த எபிசோட் வந்து லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எலிமினேட் ஆனது. அந்த ஷோ வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்தோம். அதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் 2 பேருக்குமே ஆக்சுவலாக டைம் இல்லை. வினோத்தும் வந்து உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ்னால படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நானுமே வந்து பாப்பாவோட இருக்கிறதால நைட் ஃபுல்லாக பாப்பாவோட இருந்துட்டு திரும்ப ப்ராக்டிஸ் போகிறதுக்கு வந்து டைம் ரொம்ப பத்தலை. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டோம் நாங்கள். என்ன இந்த வந்து 4வதா கடைசி இப்போ 4வது ஆளாக தான் நான் எலிமினேட் ஆயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட குக்கிங் ஸ்கில்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ தூரம் வருவேன் நானே ஃபர்ஸ்ட்டு யோசிக்கல. இந்த அளவுக்கு நான் இவ்வளோ ஃபுட்லாம் வந்து கற்றுக்குவேன் அப்படின்ட்டு. அங்கே போய் எனக்கு நிறைய வந்து ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் பிக் பாஸ்ல இவருக்கு கொடுத்த ஆதரவு தான் எங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு குக் வித் கோமாளி கிடைச்சதே காரணம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மனமார்ந்த நன்றி எல்லாருக்குமே. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல வைல்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதுலேயும் நான் போய் வின் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். தெரியல பார்ப்போம் அது என்னன்ட்டு. இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் உனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா சாதாரணமாகவே ஒரு சாம்பார் ரசம் செய்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் வீட்டில். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டெலிவிஷனில் ஒரு ஷோவில் இவ்வளோ நாள் வந்தது பெரிய விஷயம் பாக்கியா. ஏன்னா அதுக்காக மெனக்கெட்டு வந்து போய் ப்ராக்டிஸ் தான் மெயின். இருக்கும்போது அதை சமைச்சு கற்றுக்கிட்டு வீட்லேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 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 டிஷ்ஷு தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு போட்டியில் வந்து அங்கே அங்கே வராங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக வராங்க. அதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஒன்று யோசிக்கணும். அதுக்கு மேலே ஒன்று ஸ்பெஷலான டிஷ்ஷாக நம்ம கொடுக்கணும். அதில் வந்து இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம் பாக்கியா. நன்றி. அப்புறம் வந்து எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படம் சமீபத்தில் வெளியாகும். பாடல்கள் போயிட்டு இருக்கு. படம் முடிஞ்சிட்டு இப்போ கடைசி ஒரு பாட்டு சீன் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் தான் எடுக்கணும். அதனால எனக்கு இந்த டேட்டும் அந்த டேட்டும் அப்படியே கிளாஷ் ஆகுது. என்னாலையும் ரொம்ப முடியல. பாவம் இவங்களாலே குழந்தை வச்சு முடியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டோம். ஆனால் எங்களுக்கு மேலேயும் நிறைய பேர் திறமைசாலிகள் நிறைய நல்லா செஞ்சுருக்காங்க. அதனால நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படம் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்கோட படம் வரும். கண்டிப்பாக அதுக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு நல்ல கதையாக வந்திருக்கு. நீங்களும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட டான்ஸ் ரீல்ஸ்க்குலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய வியூஸ், லைக்ஸு, நிறைய டிஎம்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து நான் இருக்கிற வீடு பற்றி கேட்டிருந்தீங்க. ஓன் ஹவுஸாக ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நம்ம ஓன் ஹவுஸ் கிடையாது. நம்ம இப்போதைக்கு லீஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக அது வந்து ஹோம் டூர் போடுறோம். இது வந்து நம்ம லீஸ்க்கு தான் இருக்கிறதால என்னதான் நம்ம காசு கொடுத்திருந்தாலும் இது அவங்களோட வீடு. இதை நம்ம ஹோம் டூர்லாம் போடுறது வந்து அந்த அளவுக்கு நல்லதா இருக்காது. நான் ஹோம் டூர் போட்டிருக்கேன். நான் இருந்தது தெரியுமா ஃபர்ஸ்ட் வீடு. அந்த சின்ன வீடு அதுதான் எனக்கு ஹோம் டூர். ஓகேவா. அதுதான் எங்களோட ஓன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த சின்ன வீடு இருக்கு தெரியுமா அங்க ராயபுரத்துல. எங்க அம்மா எல்லாம் பிறந்து நாங்கெல்லாம் வளர்ந்த இடம். எனக்கு தெரிஞ்சு என் ஹோம் டூர்ல பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு திருப்தியான ஹோம் டூர். நான் வந்து எங்க இருந்தேன், எந்த தெருவில் விளையாடினேன், எங்க கானா பாட்டு பாடணும், நான் நான் சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்குன இடம், நம்மள வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கணும் ஒரு வீடுன்னு பார்த்தோன்னா அந்த வீடு தான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ அந்த வீடு தான் எனக்கு ஒரு ஹோம் டூரா காட்டணும்னா காட்டுவேன். ஆல்ரெடி அதை காட்டியாச்சு. ஒரு சின்ன வீடு தான். நாங்க ஒரு வீடு கட்டிட்டு உங்களுடைய ஆதரவுல அப்புறம் நாங்க ஒரு ஹோம் டூர் போடுறோம். அப்புறம் எனக்கு பாக்கியா வந்து ஒருத்தர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்ட்டு நம்ம வந்து ஃப்ரீடமா அவங்க கத்துக்கணும்னு நம்ம விட்டாதான் அது நம்ம வந்து உங்க வீட்லயும் உங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுடைய மனைவிக்கோ என்ன ஹேபிட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமா நீங்களே வீட்டில் கற்றுக் கொடுங்க. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. அது மாதிரி இவங்க கிட்ட டான்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டான்ஸ் எல்லாம் வீட்லயே இந்த சின்ன பசங்க வீட்டில எல்லாம் நம்ம வீட்லயும் குடும்பத்திலயும் அக்கா தங்கச்சிங்களாம் ஜாலியாக ஆடுவாங்க தெரியுமா. ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி ஆடுற ஒரு டான்ஸர் தான். அதுலயே கொஞ்சம் நல்லா வீட்லயே ஆடி ஆடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிற. அதுவும் இல்ல நீ என்ன பரவாயில்ல நல்லா நீ வந்து இதுக்கப்புறம் கத்துக்கிட்டு நான் ஒரு டான்ஸ் மாஸ்டரா வந்து களத்துல இல்ல ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா. அதுல நம்ம தலையிடக்கூடாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்க இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன வேற என்ன இருக்கா. ஆரி ஒர்க் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் உலகத்துக்கே தெரியும். அதை விட்டுருங்க. மேக்கப் போயிட்டு அதான் இப்ப எப்படின்னா ஒண்ணு கூட உருப்படியா பண்றது இல்லை. எதான் உருப்படியா பண்ண போற இதை உருப்படியா பண்ணலையா உருப்படியா பண்ண விடலையான்ட்டு இந்த உலகத்துக்கே தெரியும் சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் உருப்படியா பண்ணுவேன். அதுக்கு வந்து வினோத் தான் வந்து நீங்க எல்லாரும் தான் சாட்சி. ஓகேவா. பரவாயில்ல. உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பண்ணு. ஓகேவா. சந்தோஷமா இருந்தா போதும். ஓகேவா. ஆமா.
நான் வந்து வெளியே வந்த பிறகு பாட்டு ஒரு இது என்னது நம்ம ஹாப்பி ராஜ் பாடினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பாட்டும் பாடினேன் சினிமால. அப்புறம் வந்து இன்னொரு யுவன் சங்கர் அண்ணா படத்துல வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஆனா ஹோன் ஆல்பம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நெறைய நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கான ப்ராசஸ் நெறைய கொஞ்சம் நம்ம பண்ணோம் அது. இந்த படம் ஷூட்ல இருக்கிறதுனால நம்ம அத நிறுத்தி வச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் ஃப்ரீ என்னுடைய சேனல்ல என்னுடைய பாடல்கள்லாம் நான் ஃபர்ஸ்ட் விட்ட மாரி நெறைய ஆல்பம்லாம் நான் போடலான்னு இருக்கேன் உங்களுக்காக. அதுவும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். வேற என்ன பாக்கியா? அதுதான். இப்போ வந்து நம்மளோட யூடியூப் சேனல் 2 இருக்கு. தானா வினோத் மியூசிக்கல்னு சொல்லி சாரோடது ஒண்ணு. எனக்கு வந்து பாக்கியா விளாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து அஃபிஷியலா என்ன வீடியோஸ் பண்ணாலும் அவரோட சேனல்ல வரும். இந்த மாரி விளாக்ஸ் அந்த மாரி எல்லாம் வந்து என்னோட பாக்கியா விளாக்ஸ் அந்த சேனல்ல வரும். ஸோ 2 சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு குட் நியூஸ் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இது வந்து என்னுடைய சேனல் யூடியூப் சேனலுக்காக எங்க 2 பேர் சேனலுக்குமே வந்து பெல் பட்டன் வந்திருக்கு. ஃபார் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இப்பதான் நாங்க ஓபன் பண்ண போறோம் உங்க முன்னாடி தான். யாரோட சேனல்னே தெரியல. பேர் போட்டிருக்கா பாரு. முதல்ல உங்ககிட்ட தான் காட்டணும். எவ்வளோ நாளா ஆயிடுச்சு வந்து. ஆனா அது பிரிக்கவே இல்ல. உங்ககிட்ட இதுக்கான நேரம் வந்தது கரெக்ட்டா. உங்களால கிடைச்சது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிட்டோம். இது பிரிச்சிடலாமா? ஏன்னா அது என்னது இது பாக்கியா விளாக்ஸ் காட்டுங்க பாருங்க. இது பாக்கியா விளாக்ஸோட 1,00,000 சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலி சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நான் 1000 சப்ஸ்கிரைபர் வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததெல்லாம் வந்து ட்ரீம் ஆக்சுவலி. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து கானா வினோத் அபிஷியல். கானா வினோத் மியூசிக்கல் எப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய சப்ஸ்கிரைபரோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு சரி உங்களுடைய ஆதரவோட எனக்கு வந்து சில்வர் வந்திருக்கு, அவங்களுக்கும் சில்வர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பாட்டு வந்து சீக்கிரமா 1 மில்லியன் வாங்கணும். கண்டிப்பா வாங்குவோம். நீங்க இருக்கிற நிறைய பாடல்கள் வரும். கண்டிப்பா பிராமிஸா உண்மையிலேயே நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாட இருக்கிறேன். அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒண்ணு ஆரம்பிக்க முடியும். இப்பதான் நல்ல வேளை படம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாட்டு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடைசியா ஒண்ணு சொல்லணும். உங்களுடைய ஆதரவோட தான் நாங்க உள்ள போனோம். நான் பிக் பாஸ் போனதும் சரி, குக் வித் கோமாளியும் அங்க எலிமினேட் ஆயிட்டோம். அதனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதை மெயினா உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? நாங்க எலிமினேஷன் ஆயிட்டோம். தேங்க்யூ. அப்புறம் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுங்க நிறைய பண்ண போறோம். படமும் வருது. உங்களுடைய ஆதரவு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. ஸோ இது வரைக்கும் அன்பு, ஆதரவு, மரியாதை எல்லாம் கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் அது வந்து தொடரும் அப்படின்ற நம்பிக்கையில இப்போ கிளம்பிடுவோம். அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றோம். பாய். தேங்க்யூ.